வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.19 இருக்க 5 மற்றும் 6வது சம பற்றி பார்ப்போம். 5வது சம் ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க, பீன்ற அணி கொடுத்திருக்காங்க, சீன்ற அணி கொடுத்திருக்காங்க. எனில் a இன்டு b பிளஸ் c ஈக்குவல் டு ab பிளஸ் ac ஐ சரிபார்க்கவும். அதாவது a இன்டு b பிளஸ் c இந்த அணியும் ab பிளஸ் ac இந்த அணியும் சரியா இருக்குதா, அதாவது ஈக்குவலா இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம். அணியின் கூட்டலை பொறுத்து அணி பெருக்கலானது பங்கீட்டு பண்பு உடையது. அதாவது a இன்டு b பிளஸ் c ஈக்குவல் டு ab பிளஸ் ac. அணியின் கூட்டலை பொறுத்து அணி பெருக்கலானது பங்கீட்டு பண்பு உடையது. சோ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவலா வருதான்னு பார்ப்போம். சோ இடது பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க, a இன்டு b பிளஸ் c. சோ இதை முதல்ல கண்டுபிடிப்போம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதான் ஃபர்ஸ்ட் எப்பவும் கண்டுபிடிக்கணும். சோ b பிளஸ் c கண்டுபிடிப்போம். இரண்டு அணிகளை எப்ப கூட்டணும், ரெண்டு அணிகளோட வரிசையும் ஒரே மாதிரி இருந்தாதான் கூட்டணும். இந்த அணியோட வரிசை 2/3, அதே போல இந்த அணியோட வரிசையும் 2/3. சோ இது ரெண்டையும் நம்மளால கூட்ட முடியும். சோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 பிளஸ் 1, அடுத்தது மைனஸ் 1 பிளஸ் 3, அடுத்தது 2 பிளஸ் 2. அணியில் உள்ள ஒத்த உறுப்புகளை தான் நம்மளால கூட்ட முடியும். அடுத்தது 3 மைனஸ் 4, அடுத்தது 5 பிளஸ் 1, அடுத்தது 2 பிளஸ் 3. சோ இப்ப கூட்டுவோம். 2, 3ல 1 போச்சுன்னா 2, 4 மைனஸ் 1, 6, 5. பியும் சியும் 2/3 வரிசையில இருந்துச்சுன்னா b பிளஸ் சியும் 2/3 வரிசையில தான் இருக்கும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், a இன்டு b பிளஸ் சி. ஏன்ற அணியை எழுதிக்குவோம். 1 3 5 மைனஸ் 1. அடுத்தது b பிளஸ் சி 2 2 4 மைனஸ் 1 6 5. ஏன்ற அணியோட வரிசை என்ன, 2/2. b பிளஸ் சின்ற அணியோட வரிசை என்ன, 2/3. சோ இந்த அணியோட நிரலும் இந்த அணியோட நிறையும் சமமா இருந்தாதான் நம்மளால பெருக்க முடியும். சோ இந்த ரெண்டு அணிகளையும் நம்மளால பெருக்க முடியும். சோ எப்படி பெருக்கணும், இந்த அணியில இருக்க முதல் நிறையால இந்த அணியில இருக்க முதல் நிரலை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 1 இன்டு 2 2, அடுத்தது 3 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 3. அடுத்தது இந்த அணியில இருக்க முதல் நிறையால இந்த அணியில இருக்க இரண்டாவது நிரலை பெருக்கணும். பெருக்கி இரண்டாவது நிரல்ல இந்த இடத்துல எழுதணும். சோ 1 இன்டு 2 2, அடுத்தது 3 இன்டு 6 18. அடுத்தது இந்த ஏன்ற அணியில இருக்க முதல் நிறையால b பிளஸ் சின்ற அணியில இருக்க மூன்றாவது நிரலோட பெருக்கணும். பெருக்கி இந்த அணியில மூன்றாவது நிரல் இருக்கிற இடத்துல எழுதணும். 1 இன்டு 4 4 பிளஸ் 15, 3 இன்டு 5 15. அடுத்தது ஏன்ற அணியில இருக்க இரண்டாவது நிறையோட b பிளஸ் சின்ற அணியில இருக்க முதலாவது நிரலை பெருக்கணும். 5 இன்டு 2 10, மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 பிளஸ் 1. அடுத்தது இந்த நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கணும். பெருக்கி இரண்டாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். 5 இன்டு 2 10, மைனஸ் 1 இன்டு 6 மைனஸ் 6. அடுத்தது இந்த நிறையோட இந்த நிரலை பெருக்கணும். பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 இன்டு 4 20, மைனஸ் 1 இன்டு 5 மைனஸ் 5. கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1 20 19 11 4 15. சோ இதோட வரிசையும் 2/3 தான் இருக்கும். சோ இப்ப இடது பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். a இன்டு b பிளஸ் சி, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். இப்ப அடுத்தது வலது பக்கத்தை கண்டுபிடிப்போம். இது ரெண்டு சமமா வருதான்னு பார்ப்போம். வலது பக்கம் என்ன, ab பிளஸ் ac. சோ ஃபர்ஸ்ட் ab கண்டுபிடிப்போம். சோ ஏன்ற அணியும் bன்ற அணியும் எழுதிக்குவோம். இதோட வரிசை என்ன, 2/2. இதோட வரிசை என்ன, 2/3. சோ இதை ஃபர்ஸ்ட் பெருக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த நிரலும் இந்த நிறையும் சமம். சோ பெருக்க முடியும். ab பெருக்கும் போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எப்படி பெருக்கிறது, ஏன்ற அணியில இருக்க முதல் நிறையோட பீன்ற அணியில இருக்க அனைத்து நிரல்களையும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் நிரலை பெருக்கணும். சோ 1 இன்டு 1 1, அடுத்தது 3 இன்டு 3 பிளஸ் 9 குறியோடு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். சோ 1 மைனஸ் 1 மைனஸ் 1. அடுத்தது 3 இன்டு 5 15. அடுத்தது இந்த முதல் நிறைய மூன்றாவது நிரலோட பெருக்கணும். பெருக்கி மூன்றாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். 1 இன்டு 2 2, 3 இன்டு 2 6 பிளஸ் 6. அடுத்தது இரண்டாவது நிறைய இங்க இருக்கிற அனைத்து நிரல்களோடையும் பெருக்கி இந்த நிரல்கள் வர்ற இடத்துல எழுதணும். இப்ப 5 இன்டு 1 5. அடுத்தது மைனஸ் 1 இன்டு 3 மைனஸ் 3. அடுத்தது மறுபடியும் 5 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 5. அடுத்தது மைனஸ் 1 இன்டு மைனஸ்
-1 இன்ட்டு 5 -5. அடுத்தது 5 இன்ட்டு 2 10. -1 இன்ட்டு 2 -2. இப்ப கூட்டும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 10 14 8 2 -10 8. ஸோ அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கணும். ஏன்ற அணி எழுதிக்குவோம். அடுத்தது சீன்ற அணியை எழுதிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் நிறையோட அனைத்து நிரல்களையும் பெருக்கணும். முதல் நிறையில முதல் உறுப்பு 1. ஸோ இந்த 1ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அடுத்தது இந்த 3ஐயும் -4ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -12. அடுத்தது இதை பெருக்கியாச்சு. அடுத்தது முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கி இரண்டாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். இந்த 1 இன்ட்டு 3 3. அடுத்தது இந்த 3 இன்ட்டு 1 பிளஸ் 3. அடுத்தது முதல் நிறைய மூன்றாவது நிரலோட பெருக்குவோம். 1 இன்ட்டு 2 2. அடுத்தது 3 இன்ட்டு 3 பிளஸ் 9. அடுத்தது இரண்டாவது நிறைய அனைத்து நிரல்களோடையும் பெருக்குவோம். 5 இன்ட்டு 1 5. அடுத்தது -1 இன்ட்டு -4 பிளஸ் 4. அடுத்தது 5 இன்ட்டு 3 15. -1 இன்ட்டு 1 -1. அடுத்தது 5 இன்ட்டு 2 10. -1 இன்ட்டு 3 -3. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -11 6 11 9 14 10 -3 7. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ஏபியையும் இந்த ஏசியையும் கூட்டணும். கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஏபி பிளஸ் ஏசி ஈக்குவல் டு ஏபி என்ன? 10. இங்க என்ன இருக்கு? -11. அப்ப 10 -11. அடுத்தது 14. இங்க 6 இருக்கு. அப்ப 14 பிளஸ் 6. அடுத்தது 8. இங்க 11 இருக்கு. அப்ப 8 பிளஸ் 11. அடுத்தது இங்க 2 இருக்கு. இங்க 9 இருக்கு. அப்ப 2 பிளஸ் 9. அடுத்தது இங்க -10. இங்க 14. அப்ப -10 பிளஸ் 14. அடுத்தது இங்க 8 இருக்கு. இங்க 7 இருக்கு. அப்ப 8 பிளஸ் 7. ஸோ கூட்டும் போது நமக்கு -1 20 19 11 4 15 கிடைக்கும். இதோட வரிசை 2/3. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இதோட விடையும் ஏபி பிளஸ் ஏசி இதோட விடையும் சமமா வருது. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து ஏ இன்ட்டு பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி சரிபார்க்கப்பட்டது. சம்டைம்ஸ் இந்த 3 அணிகளை கொடுத்துட்டு பங்கீட்டு விதியை சரிபார்க்கணும் கேட்கலாம். 6வது சம் ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க, பீன்ற அணி கொடுத்திருக்காங்க. எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை என நிறுவுக. அணி பெருக்கலானது பரிமாற்று பண்பு உடையது அல்ல. ஆனா கொடுக்கப்பட்ட அணியை பொறுத்து சில இடங்களில் அணி பெருக்கலானது பரிமாற்று பண்பு உடையது. சோ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ இந்த இடத்துல இடப்பக்கம் ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏ இன்டு பி. ஸோ ஏ பி 2 அணிகளையும் பெருக்கணும். அடுத்தது எப்படி பெருக்கிறது? இந்த ஏன்ற அணியில இருக்கிற முதல் நிறைய இந்த பீன்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்கணும். 1 இன்டு 1 1. அடுத்தது 2 இன்டு -3 -6. அடுத்தது இந்த ஏன்ற அணியில இருக்க முதல் நிறைய பீன்ற அணியில இருக்க இரண்டாவது நிரலோட பெருக்கி இரண்டாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். இந்த இடத்துல ஸோ 1 இன்ட்டு -2 -2. அடுத்தது 2 இன்ட்டு 1 பிளஸ் 2. அடுத்தது ஏன்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிறைய பீன்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்கி இந்த முதல் நிரல் வரிசையில எழுதணும். ஸோ 3 இன்ட்டு 1 3. அடுத்தது 1 இன்ட்டு -3 -3. அடுத்தது இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். ஸோ 3 இன்ட்டு -2 -6. 1 இன்ட்டு 1 பிளஸ் 1. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -5 0 0 -6 பிளஸ் 1 -5. ஸோ இந்த ஏபின்ற அணியை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது பிஏ கண்டுபிடிப்போம். ஸோ பிஏ ஈக்குவல் டு முதல் நிறைய முதல் நிரலோட பெருக்கும். 1 இன்ட்டு 1 1. அடுத்தது -2 இன்ட்டு 3 -6. அடுத்தது 1 இன்ட்டு 2 2. அடுத்தது -2 இன்ட்டு 1 -2. அடுத்தது -3 இன்ட்டு 1 -3. அடுத்தது 1 இன்ட்டு 3 பிளஸ் 3. அடுத்தது -3 இன்ட்டு 2 -6. அடுத்தது 1 இன்ட்டு 1 பிளஸ் 1. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -5 0 0 -5. ஸோ பிஏ ஈக்குவல் டு இந்த அணி கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஏபியும் பிஏயும் சமம். ஸோ இந்த
ஏபி இரு அணிகளுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. சோ சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து ஏபி ஈக்குவல் டு பி. தேர்ஃபோர் இவ்விரு அணிகளும் பரிமாற்று பண்பு உடையது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.